வாட்டர் ஹோல் பார்க். இங்கே வந்து ஒரு ரிவர் மாதிரி இருக்குது. அந்த ரிவருக்குள்ளே வந்து போட் நிற்கும். அந்த போட்டை வந்து ஒவ்வொரு ஆக்கள் வாங்கி இருப்பினும், சில பேர் அதை ரெண்ட் அவுட் பண்ணியிருப்பினும். கார் எல்லாம் அவ வெளியில் விட்டுட்டு அதுக்குள்ளேயே கண்டினியூவாகவே அதுக்குள்ளே இருப்பினம் சமைச்சு சாப்பிட்டு, நாயல் இருக்கிற ஆக்கள் எல்லாம் நாயல் கூட அதுக்குள்ளேயே வளர்த்து, அதுக்குள்ளே பெரிய ஒரு ஒரு லைப்ரரி கூட அப்படி அந்த போட்டுக்குள்ளே வச்சு அவையோட ஒரு வீடு மாதிரியே இருக்கணும் சில பேர். இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு பக்கத்தில் இப்படி நீட்டாக அந்த மரங்கள் அங்கே அடுக்கி இருக்குது. இதுதான் அந்த போட். இந்த போட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட 2 ரூம்ஸ், 3 ரூம் அல்லது ஒரு ரூம் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இது வந்து அப்படியே போய்கொண்டிருக்கும். சிலது அப்படியே நிற்கும். இவிட கார் எல்லாம் இவிட்டு இருக்கும். அது பார்க்கிங்கில் இருக்கும். இவ அதுக்குள்ளேயே தான் சமைச்சு சாப்பாடு தண்ணி எல்லாம் அதுக்குள்ளே கொண்டு வரும். சிலிண்டரில் கேஸ் வரும். அந்த மாதிரி அவையோட லைஃப் அதுக்குள்ளே இருக்குது. விண்டருக்கு வந்து சில பேர் அதை விட்டுட்டு வீட்டுக்குள்ளே போயிருப்பினோம். சில பேர் அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி செய்யணும். அது வீடு அந்த 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 போட் நிற்கிற இடங்கள் அது கொஞ்சம் திரும்பியே போய்கொண்டே இருக்கும். அந்த போட் என்றாலும் வெளி இடம் வந்து ஒரு சரியான ஒரு வடிவான ஒரு இடமாக இருக்குது. இப்படி அந்த போர்டு வந்து இவங்க இப்போ நிப்பாட்டி வச்சிருக்கணும். அதுக்கு அங்காலேயும் வீடுகள் இருக்குது. சில பேருக்கு வந்து சொந்தமாக வீடு இருக்கும். ஒரு சம்மர் டைம்ஸ் வந்துக்குள்ளே கொஞ்ச நாள் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சில பேர் கண்டினியூவாகவும் இருப்பினம். இந்த ஒவ்வொன்றும் வந்து ஃபுல்லாக மூடி இருக்குது. இதுக்குள்ளே நல்ல வடிவான பெட்ரூம், சோஃபா, லைப்ரரி, கிச்சன்னு சொல்லி ஃபுல்லாக அதுக்குள்ளே இருக்குது எல்லாத்துக்குள்ளேயுமே. இது ஒரு போர்டு. இன்னொன்று இதுக்குள்ளே கர்டன்ஸ் எல்லாம் போட்டு அது வெளியில் தெரியாது, நீட்டாக உள்ளுக்கு இருக்கும். இதுக்குள்ளே அவங்களோட நாய் பெட்ஸ் எல்லாமே வச்சிருக்கணும். பூக்கண்டுகள் வளர்க்கணும், தோட்டங்கள் செய்யணும். இந்த இதில் வந்து மேலுக்கெல்லாம் நிறைய தோட்டங்கள் மாதிரி சின்ன சின்ன பூக்கண்டுகள் எல்லாம் வச்சிருக்கணும். இன்னும் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். போர்டுக்குள்ளேயே தான் அவ கண்டினியூவாக இருப்பினம். உங்களுக்கு எல்லாமே ஃபுல்லாக ஆக்கள் இருக்கணும். அது பெரிய அளவுக்கு வெளியில் தெரியாது. எல்லா போட்டும் அந்த கட்டி கட்டி நிற்குது. இது வந்து ஒரு சின்னனா இருக்குது. பெரிய அளவுக்கு ஆக்கள் இல்லை உள்ளுக்கு. சும்மா கண்டினியூவாக இருக்க மாட்டோம். போய் ஏதாவது சமைச்சு சாப்பிட்டுட்டு வரக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த போர்டு எல்லாம் கொஞ்சம் பெரிய போர்டாக இருக்குது. இந்த போர்டுக்குள்ளே தான் லைப்ரரி எல்லாம் நிறைய புக்ஸ் எல்லாமே அடுக்கி வச்சிருக்கணும். இந்த அதுக்குள்ளே இருக்கணும். ஃபுல்லாக பெட்ரூம்ஸ் எல்லாம் நல்ல லக்ஸரியாக இருக்குது. உள்ளுக்கு வெளியில் பார்க்க இப்படி போர்டு மாதிரி இருக்குது. உள்ளுக்கு நல்ல லக்ஸரியாக இருக்குது. இது யூகேல நிறைய இடங்கள்ல இப்படி இருக்குது, போட் ஹவுஸ்ன்னு சொல்லி. இதில் வந்து கொஞ்சம் அவைக்கு சில பேருக்கு இது விருப்பம் இப்படி இருக்கிறது. இவ கஷ்டத்தில் போய் இருக்கணுமென்று அப்படிலாம் சொல்ல முடியாது. இவைக்கு அது விருப்பம். சில ஒயிட் பீப்புளுக்கு வந்து இது விருப்பம். இப்படி இந்த போர்டுக்குள்ளே இருக்கிறது இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் என்று அவை வச்சிருப்பேன். இது வந்து பெரிய போர்டு. இதுக்குள்ளே நான் நினைக்கிறேன் 3-4 ரூம்ஸ் இருக்கும். அதில் விசிட்டிங் ரூம் இருக்குது. அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இதுக்குள்ளே வந்து அவையோட பெட்ஸ் கூட அவை அதுக்குள்ளே வச்சு தான் வளர்க்கினோம். சில வேளையில் அவங்க வந்து மூவ் பண்ணி நம்ம அந்த போட்டோட மூவ் பண்ணி ஒரு இடங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியும் இருக்கலாம். ஏன்னா இன்றைக்கு வந்து எல்லா போர்டுமே மூவ் பண்ணல, கட்டி தான் நிற்கிது. இந்த இதுக்குள்ள நிறைய புக்ஸ் லைப்ரரி எல்லாம் இருக்குது. அதெல்லாம் உள்ளுக்கு இருக்கணும். இந்த வீடுகள் இருக்குது. இந்த மீலுக்கெல்லாம் நிறைய பூக்கண்டுகள் வச்சிருக்கணும். அப்போ மீலுக்கெல்லாமே பூக்கண்டுகள் வச்சுக்கணும். கண்டினியூவாக இருக்கணும் என்றுதான் அது அர்த்தம். இந்த அவங்களோட சோஃபா செட்ஸ், பெட்ரூம்ஸ் எல்லாமே இந்த நல்ல லக்ஸரியாக இருக்கும் உள்ளுக்கு. அது அப்படியே நீளத்துக்கு இருக்குது. இதுவும் ஒரு பெரிய போட். எல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கு. மேலுக்கெல்லாம் நிறைய பூக்கண்டுகள் இருக்குது. இதுவும் ஒரு பெரிய போட். இந்த லைப்ரரி மாதிரி புக்ஸ் எல்லாம் நிறைய புக்ஸ் எல்லாம் அதுக்கு அடுக்கி வச்சிருக்கணும்.
தொடர்ந்து அவைக்கு இதுதான் வீடோ அப்படியும் இருக்கலாம். சில பேர் இந்த வீட்டுக்குள்ளேயே தான் இதுதான் அவைக்கு வீடு, கார் நிற்கும் வழியில் நிப்பாட்டி போட்டு அவை போவினம், மற்றபடி ஃபுல்லாக இதை வீடு மாதிரி பாவிப்பினம். ஆனால் விண்டருக்கு பயங்கரமாக குளிருமென்று நினைக்கிறேன். இருந்தாலும் ஹீட்டர் எல்லாம் உள்ளுக்கும் இருக்குது. நான் உள்ளுக்கு சில பார்த்தீங்க ஹீட்டர் எல்லாமே இருக்குது. நம்ம கரண்ட் அவ்வளவு கேஸ் அந்த இருக்கிறபடியாக என்னென்னு தெரியலை. மோஸ்ட்லி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இது அவை மீன் பிடிக்கக்கூடிய மாதிரி எல்லாமே அதில் இருக்குது. ஒவ்வொரு போர்டும் ஒவ்வொரு தூர இருக்குது. உண்மையில் அது ஒரு வித்தியாசமான ஒரு லைஃப் ஸ்டைல். இது அவையிட வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்குது. ஒவ்வொரு போர்டுமே உள்ளுக்கு ஃபுல்லாக கர்டன்ஸ் எல்லாம் போட்டு தான் இருக்குது. இதெல்லாம் சரியான நீளமான போர்டு. உள்ளுக்கு போய் பார்க்க விருப்பமான அறையும் தெரியாத பயம். அதில் போகல வெளியில் நின்று எடுத்தினாங்க. அது மாக்கள் நிற்கைகள் நாங்கள் இங்கே எடுக்க இல்லாது, அப்போ விட்டு தான் எடுத்தோம். இதுவும் ஒரு சிறிய நீளமான போர்டு, 3-4 ரூம்ஸ் அப்படி இருக்குமென்னு நினைக்கிறேன். இது ஒரு ப்ளூ கலரில் வடிவான ஒரு போர்டு ஒன்று. இது சிலது வெளியில் வடிவில்லாமல் இருக்கும், ஆனால் உள்ளுக்கு நல்ல லக்ஸரியாகவே இருக்கும். இந்த போர்டில் இருக்கிறவர்கிட்ட தான் நான் நினைக்கிறேன் நாயல் எல்லாமே வளர்க்குறார். கிட்டத்தட்ட 3-4 நாய் அவர் வச்சிருக்கிறார். இது யூகேண்ட் எல்லா பாட்லேயும் இப்படி போட் இருக்குமென்று நினைக்கிறேன். நிறைய எல்லா இடமே இந்த ரிவர் இருக்கிறதால எல்லா இடமும் இருக்கும் போட். சில இடங்களில் இப்போ கேட்டால் கொஞ்சம் தூரம் கூட்டி கொண்டு அப்படிலாம் போவினோம். ஆனால் இந்த இடத்துல தனியாக வீடுகள் மட்டும்தான். இதோட வெளிப்பக்கமும் இவ்வளவு இருக்கும். அந்த இதுக்கு பங்கால தான் அவை காரை விட்டுட்டு அதுக்குள்ளே போய் அவைட்டு இருப்பினோம். எல்லாட்டையும் கார் எல்லாம் இருக்கும், போய் வருவினோம், அதுக்குள்ளே இருப்பினோம். இப்படி தான் அதோட வெளிப்பக்கம் ஃபுல்லாக இருக்கும்.